சென்னையிலேருந்து ஒரு 80 இல்லை 140 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் அச்சர பக்கம் இது சம்திங் ஒரு இடத்துல வந்து ஒரு மலை மேலே உட்காந்துருந்தோம். நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் வந்து ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் எழுதின கதை தான் மழை பிடிக்கிறது. ஃபஸ்ட்டு ஒன்லைன் வந்து அங்கே தான் நான் போட்டேன். ஒரு கன்ஸ் வச்சுக்கிட்டு கேப் போட்டு ஜாக்கெட் போட்டுட்டு வேற ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்டில் ஒரு மாதிரி ஒரு ஸ்பானிஷ் மூடில் ஷார்ட் ஸ்டோன் அது இதுன்னு வச்சுட்டு, ஆனால் அது உள்ளே இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஃபோன் பண்ணி சார் நான் எங்கே இல்லை எனக்கு டேலண்ட்னு நினைக்கிறேன் சார், ஒரு கதை இருக்கு கேட்குறீங்க. சும்மா இருக்கு நீங்கள் வேறு இல்லை சார் இங்கே தான் சொல்கிறேன். என்ன வாங்க போய் சொன்னேன். சும்மா கேளுங்க ஒரு கதையை சொன்னேன், எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் சொன்னேன். ரொம்ப பிடிச்சிச்சு. உடனே ஃபோன் அடிச்சு மில்டன் வந்து ஒரு கதை மில்டனா அவருக்கு உங்களுக்கு சீட்டை ஏன்டா வாங்க என் ஃப்ரெண்டுங்க அவர் அன்னைக்கு ஈவினிங்கே போனேன் விஜய் வீட்டுக்கு போய் கதை சொன்னோம். அவருக்கு உடனே பிடிச்சிச்சு. சாங் உறவுகள் தொடர்கதை அப்படிங்கிற அந்த சாங் எனக்கு அந்த இடத்துல டக்குன்னு தோணுன கேள்வி, எதுக்கு இந்த பாட்டை இங்கே சம்மந்தமே இல்லை. டீசர்லேயும் இருந்தது, அதுக்கப்புறம் ட்ரைலரில் பார்த்தேன். ட்ரைலர்லேயும் எடுத்த உடனே அந்த சாங் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எதையோ உறவுகள் சம்மந்தப்பட்டு ஏதோ கன்வே பண்ண வராரோ அப்படின்னு கேள்வி. நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னன்னா கொரோனா டைமில் நான் வந்து வீடியோ காலில் தான் சொல்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக வந்து மேகா வந்து ஷீல்ஸ் இன்னும் அப்படின்ற ஞாபகம் ஃபிக்ஸில் தான் நான் வந்து கதை சொல்கிறேன். கதையை சொன்னேன். ஷீ செட் ஓகே இல்லை மேகா ஷூர். நம்ம தான் யூஸ் அண்ட் த்ரோ தானே. இப்போ நம்ம எல்லாம் சீக்கிரமாக மனிதர்களை மறந்துடுறோம். டக்குன்னு அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுறோம். ஸோ திருப்பி ஒரு ரகுவரன் சாரை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஒரு பேச்சு தான் ஒரு விஷயத்தில் நடக்குதுங்கிறது வந்து ஐ எம் ஸோ ஏஐல அவங்க வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னும் அது ரொம்ப பாசிபிள் தான். யோசிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு படம் நம்ம மிஸ் பண்ண லெஜெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு படம் வந்து ஸ்க்ரீனில் ஆக்சுவலாக ஐடியா கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தேங்க்ஸ். காப்பி ரைட் உங்களுக்கு. தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ நம்ம கிட்ட ரொம்பவே ஒரு தனித்துவமான திறமைகள் கொண்டவரும் நம்ம கிட்ட ரொம்பவே ரீச் ஆனவருமான ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அதாவது ஒளிப்பதிவாளர், இயக்குனர் அப்படின்னு தன்னுடைய திறமைகள் மூலமாக பல்வேறு எளிய மக்களினுடைய வாழ்க்கையை திரைகள் வழியாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிற திரு SD விஜய் மில்டன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட தற்போது அவருடைய இயக்கத்துல வெளியாக இருக்கிற மழை பிடிக்காத மனிதன் அந்த படம் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக பார்க்கும்போதே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குங்க சார் உங்களை பார்க்கும்போது. ஸோ நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேங்க சார் நம்ம படத்தை பற்றி. மழை பிடிக்காத மனிதன் ஆக்சுவலி இந்த டைட்டில் இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட சமீபத்தில் சொல்லியிருக்கீங்க டைட்டில் வந்து படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒன்றா இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த டைட்டில் சூஸில் இருந்து இந்த படத்தினுடைய ஐடியாவினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த வழியாக போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு 10 ரிலீஸ் அன்னைக்கு எனக்கு எப்பவுமே இந்த ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இருக்குல்ல, அது வந்து பயங்கர டென்ஷனான டே எனக்கு. அவ்வளோ படங்கள் எடுத்ததுக்கு அப்புறம். ஆமாம்மா, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நம்ம டீம்மேட்ஸு, கிளாஸ்மேட்ஸு, நம்ம பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே வந்து அந்த அந்த இதுலேருந்து கடந்துட்டாங்க. அவங்களாம் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க, எழுதுகிறோம் அதை வந்து நம்ம நினச்ச மாதிரி எடுத்து முடிச்சதும் வேலை முடிஞ்சது, அடுத்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிடும், ரிசல்ட் பற்றிலாம் கவலைப்படாது அப்படிம்பாங்க. பட் எனக்கு அப்படி இருக்க முடியல. எனக்கு வந்து எப்போவுமே அந்த ஃபஸ்ட் டே வந்து பயங்கர டென்ஷன். நான் வந்து ஸோ அந்த மாதிரி 10 ரிலீஸ் அன்னைக்கு நான் வந்து கார் எடுத்துகிட்டு தனியாக போயிட்டேன். சென்னையிலேருந்து ஒரு 80 இல்லை 140 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் அச்சர பக்கம் இது சம்திங் ஒரு இடத்துல வந்து ஒரு மலை மேலே உட்காந்துருந்தோம். நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் வந்து ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் எழுதின கதை தான் மழை பிடிக்காத மனிதன். ஃபஸ்ட்டு ஒன்லைன் வந்து அங்கே தான் நான் போட்டேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அது வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ படங்களை தாண்டி இப்போ வந்துருக்கு. ஓகே. இது ஆக்சுவலி வந்து விஜய் ஆண்டனி சாருக்காகவே தான் எழுதுனேன் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அது ஏன் பர்டிகுலர்லி இந்த ஒன்லைன் தோணும் போது ஏன் விஜய் ஆண்டனி சார் தோன்றாரு? இந்த படத்தில் இருக்க ஹீரோ வந்து ஒரு பயங்கர மர்மமான மனிதனாக இருப்பான். அவன் வந்து ஒரு மாதிரி அவனை சுற்றி ஒரு மர்மம் இருக்குது. அவன் யார் என்னங்கிறதே புரியாது. அவனுக்கு ஏன் மழை பிடிக்காது, ஆக்சுவலாக அவன் பேர் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ சைலண்ட்டாக போவான், சைலண்ட்டாக வருவான், ரொம்ப மூடியாக இருப்பான். ஸோ அதுக்கு வந்து விஜய் ஆண்டனி நடிக்கவே வேணாம், அவர் வந்து சும்மா வந்தாலே போதுங்கிற மாதிரி எனக்கு
கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனால விஜய் ஆண்டனி. ஆக்சுவலா பர்சனலாவே அவர் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலா பர்சனலா அந்த அவர் வந்து character பயங்கர wise. ஜாலியான கேரக்டர் தான். நீங்க ம். அவர் கூட இருந்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பயங்கர ஜாலியா பேசுவார்ல. பயங்கரமா பேசிட்டே இருப்பாரு. கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு மூடின்னு போயிட்டா பயங்கர இப்ப படத்துல இருக்க கேரக்டர் தான் அவரு ஆக்சுவலா. ஸோ அதனால எனக்கு அது கரெக்ட்டா இருக்கும். அவர் நடிக்கவே வேண்டாம் அந்த படத்துல. இப்ப மத்த யாரா இருந்தாலும் நம்ம வந்து சார் சைலன்ட்டா இருங்க சார். அவ்வளோ எக்ஸ்பிரஷன் வேணாம் சார். சார் கண்ண அவ்வளோ ஸ்ட்ராங்கா பார்க்காதீங்க சார். கொஞ்சம் மெல்ல பாருங்க சார். ஓகே. அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். விஜயன்ட்ட அப்படில்ல சார் அங்கிருந்து வாங்க. போங்க உட்காருங்கன்னு சொன்னா கரெக்ட்டா இருக்கும். ஓகே. பொதுவா ஒவ்வொரு இயக்குனர்களுக்குமே ஏதோ ஓரளவுக்கு அது கற்பனை வாய்ந்த கதையா இருக்கிறத தாண்டி, மேக்ஸிமம் வந்து ஏதோ ஒரு நிகழ்கால நிகழ்வு வந்து அந்த கதைக்கு வந்து தூண்டுதலா இருக்கும். ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இப்போ அது மாதிரி நீங்க இன்னும் உங்களுக்கு சொல்ல போகணும்னா, உங்களுடைய படங்கள்லாம் ஒரு ஜனரஞ்சகமா, மக்களுடைய வாழ்வியல், அதுவும் உங்களோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, ஒரு சாதாரண ஒரு எளிமையான மனிதன் அவனோட வாழ்க்கையில அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன புடிச்சு கதை எடுக்கிறவர் நீங்க. அப்படி இருக்கும் பொழுது, இந்த மழை பிடிக்காத மனிதன் இதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சிங் பாயிண்ட்டா ஏதாவது இருந்திருக்குங்களா? மழை பிடிக்காத மனிதனோட அந்த லுக், அந்த செட்டிங், அது இது எல்லாமே அந்த ஸ்டைல் எல்லாமே வந்து அ எனக்கு வந்து ஜான் விக், ஈக்குவலைசர் அந்த படங்கள்லாம் பார்த்து எனக்கு அந்த மாரி ஒரு மூட்ல ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது வந்து அது. ஆனா அதுக்குள்ள நம்ம என்ன சொல்றோங்கிறது இருக்குல்ல, அது வந்து என்னன்னா, இந்த எல்லா படத்துலயும் இருக்கிற எளிய மனிதர்களோட பிரச்சனை தான். பர்ட்டிகுலரா இந்த படத்துல வந்து அ வட்டிக்கு வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க இருக்குல்ல, அத வந்து டீல் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து ஒரு பணக்காரன்ட்ட நெறைய பணம் இருக்கு அப்டின்னா, அது வந்து நெறைய பேப்பர் இருக்கு. ம். அந்த பேப்பர் வந்து இன்னொருத்தருக்கு பேப்பர் இல்லாதவங்களுக்கு குடுத்தா அவன் பிரச்சனை தீரும். அப்டிதான் நான் பார்க்குறேன். ஆனா அவங்க அப்டி பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்க வந்து ஒரு வியாபாரம் பண்றாங்க. அது ஒரு தொழில். வட்டிக்கு குடுத்துட்டு வட்டிக்கு வாங்குறது அவங்களோட தொழில். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அத நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. ஸோ அந்த வட்டி பிரச்சனையை மையப்படுத்தி இந்த கதை நகரும் அப்படின்றது. அத ஆமா, சுத்தி தான் ஆமா. நடக்குது. இந்த படத்துல புதுசா நான் நினைக்கிறது அதுதான். என்னன்னா, ஒரு கன்ஸ் வச்சுக்கிட்டு, கேப் போட்டு, ஜாக்கெட் போட்டுட்டு, வேற ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட்ல ஒரு மாரி ஒரு ஒரு ஸ்பானிஷ் மூட்ல ஷார்ட்ஸ், டோன் அது இதுன்னு வச்சுட்டு, ஆனா அது உள்ள இருக்க பிரச்சனை என்ன அப்டின்னா, எளிய மனிதர்களோட அதாவது நம்மளுக்கு வந்து யாருன்னே தெரியாம நம்மகிட்ட பழகுன சிம்பிள் மேன்ஸ் அவங்கள வந்து சிம்பிள் மேன் அ ஒரு கிராண்டடா எடுத்துக்கிற பணக்காரங்க. அத பார்த்து கோவப்படுற ஹீரோ அப்படின்னு ஒரு எளிய விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுல நான் டீசர் பார்க்கும்போது அதுல ஒரு லைன் வந்துச்சு. எடுத்த உடனே ஒரு லைன். அது ஆக்சுவலி சில உயிர்கள் அற்பமானவை எனும் எண்ணமே உலகின் அனைத்து தீமைக்குமான விதை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. அ இந்த இந்த லைன் எனக்கு அது ஒரு மாரி தனியா அட்டென்ஷன் இல்ல கிரியேட் அதுதான் பண்ணுச்சு. கதையும் கூட. அட எனக்கு வந்து நம்ம வந்து மனிதர்கள எத வச்சு மதிக்கிறோம் யோசிச்சு பாருங்க நம்ம. ம். ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர பார்த்த உடனே, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுருக்காங்க? அவங்க என்ன கார்ல வராங்க? அவங்க யூஸ் பண்ற ஃபோன் என்ன? இத வச்சு தானே அவங்கள மதிக்கிறோம். பழகுனதுக்கு அப்புறம் அவன் குணம் பிடிக்கும். அவன்ட்ட இருக்க திறமை நம்மளுக்கு தெரியும். அதுக்காக நம்ம ஒரு தனி மரியாதை குடுப்போம். அது வேற. ஆனா ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து நம்ம அவன எத வச்சு ஜட்ஜ் பண்றோம்? இந்த மாரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தானே. ஸோ அது வந்து அ வேண்டாம். ஒரு மனிதன வந்து அவனோட உருவத்த வச்சோ, இல்ல அவன் உடுத்திருக்க உடைய வச்சோ, இல்ல அவன் செய்ற வேலைய வச்சோ, அ அவன் ஒரு வாட்ச்மேன், அவன் ஒரு ஆட்டோக்காரன், அவன் ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு நீ யார்? ஓகே. அவன வந்து ஒரு சக மனுஷனா பாரு. அப்படிங்கிறது தான். ஓகே. ஒன்ஸ் இப்போ நீங்க கதை ரெடி பண்ணும்போது, இதற்கு முந்தைய படங்கள்ல இந்த கதைய ரெடி பண்ணும்போது நான் இவ்வளோ மெனக்கெட்டதில்ல. பட் இதுக்கு நான் அந்த கதைய ரெடி பண்ணும்போது மெனக்கெட்டேன்ற மாதிரி ஏதாவது இல்ல நடந்ததுங்களா? அந்த மாரி எதுவும் இல்ல பிரதர். எனக்கு வந்து எல்லா கதையுமே ஈக்குவலா டைம் சாப்பிடுற விஷயம் தான். நமக்கு வந்து விக்ரம் சார் கிடைச்சாலும் அ அதே வேல தான். யாருமே கிடைக்கல 4 பசங்க தான் கிடைச்சாலும் அதே வேல தான். ஏன்னா 4 பசங்கள மக்களுக்கு பிடிக்கிற மாரி எடுத்துட்டு போணும். அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கள வச்சு நம்ம நினைச்சத சொல்லணும். மக்களுக்கு பிடிக்கிற மாரியும் சொல்லணுன்றப்போ அது எக்ஸ்ட்ரா வேலையாகுது. அதே டைம்ல விக்ரம் சார் மாரியோ, இல்ல விஜய் ஆண்டனி மாரியோ ஒரு ஸ்டார் கிடைக்கும்போது, அவங்க ஏற்கனவே இருக்கிற இமேஜ்க்கு வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலனாலும் அத குறைக்காம, கெடுக்காமலாவது இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. பிளஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் இமேஜ்லேருந்து எல்லாமே இருக்கு. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நம்ம கதையும் அதில ஏத்தி, அப்படின்னு ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு உழைப்பு தேவைப்படும். ஸோ எது எப்படியா இருந்தாலும், ஒரு படத்துக்கான உழைப்பு நம்ம அ ஒரே அளவு தான். எக்ஸ்ட்ரான்னு ஒண்ணும் கிடையாது. ஓகே. விஜய் ஆண்டனி சார் கிட்ட இந்த கதைய நீங்க எப்படி போய் சொல்றீங்க? நரேட் அ பண்ணும்போது அவருடைய ஃபீல் எப்படி இருந்தது? அது ஆக்சுவலா தனஞ்சயன் சார் வந்து Facebookலயோ எதுலயோ ஒரு
யங் டேலண்ட்ஸ்லாம் வந்து கால் பண்ணலாங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ நான் ஃபோன் பண்ணி, சார் நான் யங் இல்லை அங்கே டேலண்ட்னு நினைக்கிறேன் சார், ஒரு கதை இருக்கு கேட்குறீங்களா? சும்மா இருங்க நீங்கள் வேற. இல்லை சார் உண்மையாக தான் சொல்கிறேன். என்ன சரி வாங்க போய் சொன்னேன். அவர் போனோடனே விஜய் நீ உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் சொல்ல வேண்டியது. இல்லை சார் அது மெசேஜை பார்த்தா ஏதோ தோணிச்சு ஃபோன் பண்ணேன், சும்மா கேளுங்க ஒரு கதையை சொல்லுவேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் சொல்லி சொன்னேன். ரொம்ப பிடிச்சிச்சு. உடனே ஃபோன் அடிச்சாருச்சு. ஏன்னா மில்டன் வந்து ஒரு கதை சொன்னேன். இன்னும் மில்டனா அவர் எதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஏன்டா வர வேண்டியது வாங்க என் ஃப்ரெண்டுங்க அவர். அவர் அன்னைக்கு ஈவினிங்கே போனேன் விஜய் வீட்டுக்கு போய் கதை சொன்னோம். அவருக்கு உடனே பிடிச்சிருச்சு. அவர் ரொம்ப நாளாவே சேர்ந்து பண்ணுறதா பேசிட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் கோலிஸோட படமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்தே பழக்கம். ப்ளஸ் காதலி விழுந்தேன் அது நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ போய் சொன்னோடனே அவர் கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பெருசாக இருக்குது, மாசாக இருக்குது, கொஞ்சம் ஒய்டாக இருக்குது, நான் இது மாதிரி பண்ணதில்லை அப்படின்னாரு. இல்லை சார் இதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, இது நீங்கள் பண்ணாதான் பெருசு. அதில் பர்டிகுலர்லி அவர் லைக் பண்ண சீன் ஏதாவது நோட்டிஃபை பண்ணி சொன்னாருங்களா? இல்லை எடுக்கும்போது இல்லை எடுத்ததுக்கு அப்புறம் அப்படி எதுவும் நான் அவர்கிட்ட கவனிக்கல பிரதர். ஆக்சுவலாக நம்ம மைண்ட் அந்த மாதிரி வேலை செய்யாது. நம்ம வந்து ஒரு கதையை ஒரு முழு படமாக தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து விஜயாண்டி எதில் இம்ப்ரெஸ் ஆகிறாரு, எதில் ஹாப்பி ஆகிறாருன்னு நான் எதுவும் தனியாக நோட் பண்ணவே இல்லை. ஆன் த ஹோல் அவருக்கு கதை பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஷூட்டிங் டைம்லையும் விஜயாண்டிக்கோட ரியாக்ஷன் என்ன, இந்த சீன் அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்லாம் நான் எதுவும் பார்த்ததே இல்லை. நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூலுக்குள்ளே குறிப்பிட்ட பட்ஜெட்குள்ளே ஃபோட்டோகிராஃபி டைரக்ஷன் ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஸோ நம்ம நினச்சதை எடுக்கிறதுல தான் நம்ம இருப்போம். ஆனால் நான் படம் எடுத்ததுக்கப்புறம் விஜயாண்டிக்கு போட்டு காமிச்சேன். அதாவது ஒரு தடவை 2 தடவை எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 டைம்ஸ் நானும் விஜயாண்டியும் படத்தை திருப்பி திருப்பி பார்த்து நிறைய இன்புட்ஸ் அவரோடது இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா அவரே ஒரு டைரக்டர் தான். ஒரு டைரக்டர், எடிட்டர், மியூசிக், நல்ல டெக்னீஷியன், எல்லாத்தையும் தாண்டி என்னோட நண்பர், இந்த படம் நல்லா வரணும்னு நினைக்கிறவர். ஸோ அவரு நம்ம இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் ஹீரோங்கிறத தாண்டி இந்த படம் நல்லா வரணும், மில்டன் நல்லா வரணும். ஸோ அவரும் சம் இன்புட்ஸ் கொடுத்துருக்காரு நிறைய ஃபார் டைரக்ஷனுக்கு நிறைய. ஒன்ஸ் த மூவி இஸ் கம்ப்ளீட் பண்ணி அவர் காமிக்கும் போது நிறைய ஆட் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்ல அவரோட சஜஷன் இருக்கு, சாங் மூடு பண்ணியிருக்காரு. ஆனா இதுல வந்து நான் பார்த்த உடனே அந்த லைன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது மாதிரி இன்னொரு அட்மைரான ஒரு விஷயம் அந்த ஒரு சாங் உறவுகள் தொடர்கதை அப்படிங்கிற அந்த சாங். எனக்கு எனக்கு அந்த இடத்துல டக்குன்னு தோணுன கேள்வி, எதுக்கு இந்த பாட்டை இங்க வச்சு டீசர்லயும் இருந்தது, அதுக்கப்புறம் ட்ரைலர்ல பார்த்தேன், ட்ரைலர்லயும் எடுத்த உடனே அந்த சாங் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எதையோ உறவுகள் சம்பந்தப்பட்டு ஏதோ கன்வே பண்ண வராரோ ஒரு கேள்வி. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்னன்னா நிறைய பேர் இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. படத்தோட டோனுக்கும் கலருக்கும் இந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே, என்ன இது குழப்பமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி கேட்டாங்க. நீ தான் கரெக்டாக புரிஞ்சுக்க. என்னோட ஏமும் அதுதான். பழைய சாங்குன்றது எனக்கு மைண்ட்லேயே இல்லை. அதுல இருந்த லிரிக் இருக்குல்ல, உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை, அதுதான் நம்ம படத்துல இருக்க மெயின் மேட்ரு. ஹீரோ வந்து ஒரு புரியாத தேசத்துல ஒரு அந்நியனா வந்து இறங்குறான். அவனுக்கு ஒரு நாய்க்குட்டி ஃப்ரெண்ட் ஆகுது. அந்த நாய்க்குட்டி மூலமா அதோட ஓனர், அதோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, அவங்களோட அம்மா அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகுது. பெருசா தொடர்போ இல்லை, அவங்க பெருசா எதுவுமே பண்ணிடல. சாப்பிட்டியான்னு கேட்டாங்க, ஒரு 2 நாள் சாப்பாடு போட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவன் போய் நிற்கிறான். ஸோ இந்த உறவுகளுக்கு அவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், அந்த சின்ன சின்ன உணர்வுகளுக்கு வந்து அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றதான் இந்த கதை. அதுவும் கூட ரொம்பவே ரத்த சொந்தங்களா இல்லாம ஏதோ எதர்ச்சியா சந்திச்சு யாரோ அதான் சொல்றேன்ல, படம் முடிகிற டைம்ல கூட அவங்களுக்குலாம் இவன் பேர் என்னன்னு கூட தெரியாது. இவனை வந்து ஃப்ரெண்டா, நண்பனா, அண்ணனா கூட ஏத்துப்பாங்க அந்த படத்துல கேரக்டர்ஸ்லாம். ஆனா இவன் பேர் என்னன்னு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. ஓகே. ஆனா அதுல அந்த நாய்க்குட்டி கேரக்டர் அதை வச்சு நான் மென்ஷன் பண்ணும்போது, ஏன்னா அதை பார்க்கும்போது புரிஞ்சுது, அந்த நாய்க்குட்டி தான் கிடைச்ச ஃபர்ஸ்ட் உறவு அப்படின்ற மாதிரி. அதே நேரம் இதுல நான் இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நாய்க்கு என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸை விஜய் ஆண்டனி அவருடைய கதாபாத்திரம் கொடுக்குதோ, அதே அளவுக்கான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் எல்லாருக்கும் கொடுக்குது. ஐ மீன் நாய்க்குட்டியை குறைவா நினைக்காம அப்படின்னு. சரிதான். அதனாலதான் அந்த டீசர்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் இது சொல்லியிருந்தோம்ல, அதுல வந்து சில உயிர்கள்னு தான் சொல்லும், பிற உயிர்கள் தான் சொல்லும், பிற மனிதர்கள்னு சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா இங்க உலகம் வந்து மனிதர்களுக்கானது மட்டும் அல்ல. ஸோ அது கரெக்டா சொல்றீங்க. ஓகேங்க சார். ஸோ அந்த ஆக்சுவலி உங்க வாயில கேட்கும்போது அப்போ நம்ம கரெக்டான ஆங்கிள் தான் பார்த்துருக்கோம். சரியா சொல்லுவீங்க. ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் இன்னொரு விஷயம், படத்துல அந்த பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் நீங்க காட்டியிருக்கிற விதம், அதுல எனக்கு இன்னொன்னு நோட்டிஃபை பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க சரண்யா மேம்க்கு வச்சிருந்த பொட்டு பொதுவாகவே வந்து ரெட் கலர்ல வைப்பாங்க,
இல்ல அதையும் தாண்டி போனா ரொம்ப ரேரா கருப்பு கலர்ல வைப்பாங்க. அது ஏன் வேற ஒரு 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 கத்திரிப்பூ கலர்ன்னு நெனைக்கிறேன். லைக் அந்த மாதிரி ஒரு இல்ல கலர் ஏன்? ஆக்சுவலா அதான் என்னன்னா விஜயாண்டி சார், சரத்குமார் சார், ரத்தின சார் எல்லாருமே வந்து நெறைய படங்கள் நடிச்சாங்க. அதுவும் பர்ட்டிகுலரா சத்யராஜ் சார் வந்து 250 ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு. ஸோ நம்ம படத்துல அவங்க வரும்போது, நம்மளோட ஒர்க் ஏதாவது இருக்கணும். நம்மளோட சிக்னேச்சர் ஏதாவது இருக்கணும். அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே சத்யராஜ் சார் வந்து மழை பிடிக்காத மனிதர்ல எடுத்த ஃபோட்டோ இதுன்னு சொல்லணும் எல்லாருமே. ஸோ அந்த மாரி ஒரு லுக் டிஸ்டிங்க்ட்டா பண்ணிரணுங்கிறத நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். யாரா இருந்தாலுமே. ஆனா என்னன்னா எல்லாருமே தாடியோட கன்டினியூட்டி வேற படத்தோட கன்டினியூட்டியோட இருக்காங்க. ஸோ தாடியும் இருக்கணும். அவங்கள வந்து வேறையாவும் காட்டணும். ஸோ அந்த சேலஞ்ச் எல்லாம் மீறி அந்த ட்ரெஸ்லயும், அந்த விக்லயும் நம்ம ஒரு லுக்க கொண்டு வந்துட்டோம். பட் சரண்யா மேம்க்கு என்ன பண்ண முடியும்? தாடி வளர்க்க முடியாதுல்ல. ஓகே. அவங்க வந்து தமிழ் சினிமால இருக்க எல்லா ஹீரோக்கும் அவங்க அம்மாவ நடிச்சுட்டாங்க. எக்ஸெப்ட் விஜய் ஆண்டனி இந்த படத்துல நடிச்சுட்டாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு லுக் கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்னு சொல்லி அ பண்ணும்போது, படத்துல அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ட வந்து அத்தோ ஷாப்பா மாத்தி, ஒரு பர்மீஸ் கனெக்ஷன் குடுத்து, பர்மால வந்து ஒரு குறிப்பிட்ட ரிலிஜியன் வந்து அவங்க அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த அரைவ் ஆயி, அந்த ரிலிஜியனோட கலர் தான் அந்த பொட்டு. ஓகே, ஓகே. அந்த நெத்தியில கொஞ்சம் விபூதி வச்சு ஒரு பர்பிள்ல வைக்கிறது வந்து அந்த வழக்கத்துல பண்றது. ஸோ அந்த கனெக்ஷன் குடுத்து சேலைலாம் அந்த மாரி கட்டி, அவங்கள வந்து வேற ஆளாங்க. இல்ல அந்த மாதிரி காஸ்டியூம் குடுக்கும்போது, இல்ல அம்மா கேரக்டர் நான் யூசுவலா பண்றது தானப்பா அப்படின்ற அந்த மென்டாலிட்டியோட வந்தவங்களுக்கு இந்த மாரி காஸ்டியூம் குடுத்ததாக இருக்கட்டும், இல்ல இந்த கதையா இருக்கட்டும், என்ன மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு குடுத்தது? இல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல? ஆமாமா. இல்ல ஷேரே பண்ண வேணாம். நீங்க ம். ஸ்க்ரீன்லயே பாருங்க. நம்மளுக்கு தெரியும். அவங்க அவங்களுக்கு என்ன? எத்தனையோ ஷூட்டிங் போறாங்க. கார் வரும். ஏறி ஸ்பாட்டுக்கு வருவாங்க. டைரக்டர் சீன சொல்லுவாரு. என்ன சொல்ல போறீங்க? பையன் லவ் பண்ணுவான். நான் வந்து தெரிஞ்சு இப்படின்னு அவங்க காலகாலமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு அந்த காஸ்டியூம குடுத்து, அந்த பொட்ட குடுத்து, அவங்க ஃபேஸ் அவங்க கண்ணாடில பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இது வந்து வழக்கமான ஷூட்டிங் ஸ்பாட் இல்ல. இங்க சும்மா வந்தும் போணும். அவங்க குடுக்கறத படிச்சு ஒப்பிச்சுட்டு போணும்னு பண்ண முடியாது. இங்க ஒரு மெனக்கெடல் தேவை அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ சத்யராஜ் சார் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், அவங்க எவ்வளோ ஷூட்டிங் பார்த்துட்டாங்க. எவ்வளோ கேரக்டர்ஸ் ஹீரோ, வில்லன் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா, அத தாண்டி ஒரு விஷயம் நம்ம பண்ணி ஒரு மெனக்கெடல் ஒரு லுக்ல பண்ணும்போது, ஓகே இவங்க சின்சியரா இருக்காங்க. இவங்களோட மேக்கிங்ல வேற ஏதோ ஒரு அப்ரோச் இருக்கு. அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு உழைப்ப உள்ள போடுவாங்க. அதுதான் நம்மளோட பிளஸ். ஓகே, அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற சம்பளம் அது. ஓகே. அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. சரண்யா மேமோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மத்த படத்துக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அந்த ரொம்ப இயல்பா, ரொம்ப ரொம்ப அ ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஸ்னீக் பீக்ல கூட பார்க்க முடிஞ்சது. ஆ. அவங்க டக்குனு உள்ள வந்து அடிக்கும்போது தடுத்துட்டு, "இல்ல சொல்ல மாட்டேன்" அப்படின்னு அந்த சொல்ற ஆமாமா. சீன்ஸா இருக்கட்டும், ஆ. டக்குனு அவங்களோட இது மாறுச்சு அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. அப்ப பார்க்க முடிஞ்சது, ஃபீல் பண்ண ஆ. முடிஞ்சது. ஸோ அந்த வகையில தான் இது புதுமையா இருக்கும். அவங்கள நீங்க காட்டியிருக்கிற விதத்துல அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுங்களா அப்போ? ஆமாமா. ஓகே. ஸோ நீங்க ஆக்சுவலா சரண்யா மேம் அப்படி காட்டியிருக்கிற விஷயத்த பார்க்கணும்னு அப்ப எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குங்க ஆ. சார். இன்னொன்னு சத்யராஜ் சாரோட அந்த கெட்டப் பத்தி நம்ம பேசும்பொழுது, அந்த உங்களுடைய ட்விட்டர்ல அந்த போஸ்ட்டும் பார்த்திருந்தேன். எனக்கு ஆ. பார்க்கும்போது அ எனக்கு ஏதோ ஒரு ஒரு ஃபாரின் நடிகர பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல். ஏன் அந்த மாதிரியான கெட்டப் குடுத்ததுக்கு பர்ட்டிகுலர் நோக்கம் ஏதாவது இருக்கா? இல்ல அதுதான். இப்ப என்னன்னா, ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து சத்யராஜ் சார் கம்மி ம். படத்துல. அவர் செகண்ட் ஹாஃப்ல தான் வராரு. ஆனா, அவர் ஒரு பெரிய ஹீரோ. பிளஸ் கதைப்படியும் சரத்குமாருக்கு மேல, விஜயாண்டிக்கு மேல இருக்கிற ஒரு பாஸ் அவரு. அப்போ அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ஒண்ணு அதிரடியா இருக்கணும். இல்ல லுக்ல பேலன்ஸ் பண்ணணும். பார்த்த உடனே அவர் மேல ஒரு மரியாதையும், "ஏய் சூப்பரா இருக்குல்ல" அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கவனம் நம்ம ஆடியன்ஸ்க்கு வரணும்னா, லுக்ல தான் நம்ம அத பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப மெனக்கட்டோம். நான் ட்விட்டர்ல போட்டிருந்த ஃபோட்டோ வந்து அ ஒயிட் ஹேர் ஃபுல்லாவே. ம். அது வந்து ஏதோ கூலி படத்துல அவரு சத்யராஜ் லுக்குன்னு சொல்லி பயங்கர வைரல் ஆக்கி விட்டாங்க. அது வந்து ரொம்ப ஃபாரினா இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி கொஞ்சம் கிரே அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணி படத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மத்தபடி அந்த காஸ்டியூம், கீஸ்டியூம் எல்லாமே சேம். ஓகே சார். சரத்குமார் சார் பர்ட்டிகுலர்லி ஏதாவது அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு? அவர் ஏதாவது சரத் சார் சொல்லியிருந்தாங்களா? வந்து நான் வந்து சூரிய வம்சம் படத்துல இருந்து அவர்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம். அசிஸ்டன்டா இருக்கும்போது. ஸோ அப்பருந்தே எனக்கு நல்ல பழக்கம். பிளஸ் தோஸ்த் படம் நான் வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணேன். அப்போ நல்ல பழக்கம், ரொம்ப நல்ல பழக்கம். ஸோ ரெகுலரா நாங்க வந்து டச்ல இருந்துட்டே இருந்தோம். சரத் சார் வந்து மெயின் லீடா வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். அ அந்த ஏஜ் கேட்டகரியில இவ்ளோ ஹெல்த்தியா இருக்கிற ஒரு ஆக்ஷன் படம்ன்றது ரொம்ப புதுசா இருக்கும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அந்த விஷயம் நாங்க பேசிட்டே இருந்தோம். இந்த மலை பிடிக்காத மனிதன் வந்து விஜய் ஆண்டனிக்கு மேல ஒரு ஆள், அவர இயக்குற ஆள், அவரோட நண்பர். ஆனா, அவருக்கு மேல இருக்க ஒரு ஆள்ன்னு ஒரு விஷயம் தேவைப்பட்டப்போ, அப்ப யார் கரெக்ட்டா இருக்கும்? சரி சரத்குமார் சார் கேட்டு பார்க்கலாம்ன்னு சொல்லி உடனே கதை கேட்கல, ஒண்ணும் கேட்கல. மில்டன் ஓகே மில்டன் வாங்க பண்ணிடலாம். எத்தன நாள் வேணும்? வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. ரொம்ப சந்தோஷமா அந்த அவர் போட்டிருக்க கண்ணாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவரு வாங்கிட்டு வந்தது. ஓகே. நான் சொன்ன அந்த லுக் அதெல்லாம் வச்சு ஹேர்லாம் பண்ணதுக்கப்புறம்,
பில்டன் ஒரு கண்ணாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மெனக்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து இது போட்டால் எப்படி இருக்கு பாருங்க போட்டால் செமையாக இருந்தது. அது புது ஃப்ரேம், அது ரொம்ப புது ஸ்டைல் அது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெனக்கெட்டு உள்ளே வந்துட்டாரு. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க படத்தில். அதாவது ஒரு பெரிய கல்லை விழுங்கிட்டு அப்படியே சைலண்டாக இருப்பாங்கல்ல, அந்த எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்துருப்பாரு படத்தில். அந்த கதையை சொன்னதுக்கப்புறம் அவராக கிரியேட் பண்ணிட்ட ஃபேஸ் அது. அதே மாதிரி அந்த இறுக்கத்தை வந்து டப்பிங்லேயும் கொண்டு வந்தார். ஓகே ஓகேங்க சார். ஸோ பின்னாடி அவர் ஒரு தனி கவனம் கொடுத்து இதற்காக வேலை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தான் அப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மேகா ஆகாஷ் அவங்க வந்துட்டு இப்போ அவங்கள பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்க சார். ஸோ இப்போ அதில் வந்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்களா, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல், ஏன்னா அவங்களுடைய ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து சாரனுடைய படத்தில் ஹீரோயின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அதனையும் நான் நம்பியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து கிடைச்சிருந்தது. அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் சொல்லிக்க நினைக்கிற விஷயங்கள் சார் அவங்களுடைய கேரக்டர். மேகா ஆக்சுவலாக என்னென்னா இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டான படம் இது. நம்ம வழக்கமான ஒரு ஹீரோயின் சாங்கோ டூயட்டோ, ஒரு ஹீரோயினோட பப்ளி ஹீரோயின் அவள் அழகாக இருப்பாங்க, சாஃப்ட்வேர் வேலைக்கு வருவான், அந்த மாதிரி எதுவுமே இல்லைதுன்னு. ஸோ மேகா அந்த மாதிரி படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. கொரோனா டைமில் நான் வந்து வீடியோ காலில் கதை சொல்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக வந்து மேகா வந்து ஷீல்ஸ் இன்னும் அப்படின்ற ஞாபகம் ஃபிக்ஸில் தான் நான் வந்து கதை சொல்கிறேன். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக வேறையாக இருக்கும். நம்ம கதை அது இல்லை அப்படின்ட்டு கதையை சொன்னேன். ஷீ செட் ஓகே, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. மேகா ஷூர் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், எனக்கு பிடிச்சிருக்கு சார், எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் இந்த மாதிரி படம் பண்ணணும். ஓகே பாஸ். சார் ஆக்சுவலி டைரக்டர் தான் வந்து சொல்லும் பொழுது அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா, லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஐ மீன் ஆனால் இங்கே அப்படியே ஒரு உல்டாவா இருக்கு. ஆமாம்மா, கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். என்னன்னா விஜய் ஆண்டனிக்கு அவங்க பேர் அப்படிங்கிறது தான். ஏன்னா படம் வந்து ஒரு செட்டப்பாக பார்க்கும்போது யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷனும் அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு. ஆனால் படத்தில் ஒரு போர்ஷனுக்கு அப்புறம் கதை மாறும். அவங்க வந்து வேற ஒருத்தரோட சேர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அது வந்து ரொம்ப மெச்சூர்டா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு முதிர்ச்சியோட விஜய் ஆண்டனியும் மேகா ஆகாஷும் ஒரு டேபிள்ல உட்காந்து அக்ராஸ் த டேபிள் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அரைவ் ஆவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி தேவைப்பட்டுச்சு. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் வரணும். ஏன்னா மேகாவுக்கு வந்து அந்த வயசு கிடையாது. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அவர்கிட்ட சொன்னோம்னா ரொம்ப புரிஞ்சிருச்சு மேகாக்கு. ஐ திங்க் அவங்க டப்பிங் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதான் நினைக்கிறேன். அவங்க மற்றதெல்லாம் வேற யாரோ பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். ஓகேங்க சார். ஸோ டப்பிங்லேயும் வந்து வேற ஒரு லெவல் கன்வின்சிங் கொண்டு வந்தாங்க. நம்ம பரபரன்னு பேசுறது ஈஸி, இல்லை பேசாமல் இருக்கிறதும் ஈஸி. ரியலாக கேப் விட்டு அழுத்தம் திருத்தமாக பேசுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கஷ்டம். அது ஆக்சுவல் லைஃப்ல நான் பேச மாட்டேன், நம்ம ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த படம் ஃபுல்லாக அவங்க அப்படிதான் பேசியிருக்காங்க, அப்படிதான் பேச வச்சிருக்கேன். என்னன்னா அவங்க வயசுக்கு மீறி அவங்களுக்கு வந்து வேற ஒரு அனுபவங்கள்லாம் இருக்கு, அவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அவங்களுக்கு பின்னாடி ஒரு கணம் இருக்கு அப்படிங்கிற உணர்வு வந்து ஆடியன்ஸ் வந்துட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து பிகினிங்லேருந்தே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனில் ப்ரெசென்டான இப்போது ஆர்டிஸ்ட் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வேறு சிலரையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்க. ரகுவரன் சாராக இருக்கட்டும். இது இப்போ ரகுவரன் சார் பர்டிகுலர்லி அவரை கொண்டுட்டு வரணும்னு ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு தவிர்க்க முடியாத ஆசை? ரகுவரன் சார் வந்து ஆக்சுவலாக இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஆக்டர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மி, பெர்ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சு அதில் வந்து ஸ்கோர் பண்ணி ஒரு இன்டென்ஸாக இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி. தனக்குன்னு தனித்தன்மையோடு இருக்குன்னா பார்த்திபன் சார், சத்யராஜ் சார், அந்த மாதிரி சில பேர் தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்டிங் ஸ்டைலோடு வந்தாங்க. மற்றவங்க யார் வேணால் எப்படி வேணால் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு மூடில் தான் எல்லாமே இருக்காங்க. அதில் முக்கியமானவர் வந்து ரகுவரன் சார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் கூட வந்து நான் கேமராமேனாக ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் படங்கள் பண்ணியிருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக தவிர்க்க முடியாமல் வச்சிருக்கீங்கன்னா அப்போ ஸ்பெஷலி உங்களுக்குள்ள இடைப்பட்ட உறவு அப்படிப்பட்டதா இருந்தது? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு 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 ஆதங்கம். அவர் வந்து என் படத்தில் நடிக்க முடியலையே, அவர் யூஸ் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். ஸோ சரண்யா மேம்க்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் தேவை, ஒரு ஃபோட்டோ தேவைன்னப்போ நான் வந்து ரகுவரன் சார் ஃபோட்டோ வச்சுக்கலான்னு சொல்லி அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரோஹிணி மேம்கிட்ட பேசி ஸோ அப்படி வச்சு. என்னன்னா
அதெல்லாம் இவ்வளவு நோட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. ஒரு ஸ்னீக் பீக்ல சும்மா ஒரு ட்ராலி ஷாட்ல பேக்ரவுண்ட்ல வந்து ரகுவரன் போட்டோ இருக்குன்றத நோட் பண்ணி பல பேர் அதை கமெண்ட் போட்டு பேச ஆரம்பிச்சு அது ஒரு விஷயமா பேசு பொருளா அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்னன்னா நம்ம தான் யூஸ் அண்ட் த்ரோ தானே. இப்போ நம்ம எல்லாம் சீக்கிரமா மனிதர்களை மறந்துடுறோம். டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுறோம். ஸோ திருப்பி ஒரு ரகுவரன் சாரை பத்தி ஒரு டிஸ்கஷன் ஒரு பேச்சு தான் ஒரு விஷயத்துல நடக்குதுங்கிறதுக்கு வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே ஓகேங்க சார். இப்போ ஆனால் இதுல அடுத்த கட்டமா பார்த்தா இப்போ சௌந்தர்யா மேம் அவங்களுக்கும் இப்போ அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள பத்தியும் சொல்லியிருந்தீங்க உங்களோட இன்டர்வியூஸ்ல. சௌந்தர்யா மேமோட மரணம் வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. மேகாவோட அம்மா கேரக்டருக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோ தேவைப்பட்டது. ஸோ அகைன் அதே தான். அதே மாதிரி பாவனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு ஹீரோயினுக்கான அந்த பந்தா பிஹேவியர்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டாவது விஷயம். ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் ஆஃப் த ஸ்க்ரீன் அவங்களோட பிஹேவியர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளஸ் ஒரு ஷார்ட்ல பார்த்த உடனே அவங்க யாரு அப்படின்றது தெரியிற ஒரு ஹீரோயின் வேணும். ஸோ அதனால பாவனா ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு முக்கியமான கட்டத்தில். ஓகே ஓகேங்க சார். ஆக்சுவலாக இப்போ ரகுவரனாக இருக்கட்டும் சௌந்தர்யாவாக இருக்கட்டும் இப்போ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் ஃபியூச்சரில் விஜய் மில்டன் சாரனுடைய படத்தில் ஏஐல அவங்க வந்துட்டு போவாங்க எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னும் அது ரொம்ப பாசிபிள் தான். யோசிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு படம் நம்ம மிஸ் பண்ண லெஜெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு படம் வந்து ஸ்க்ரீனில் ஏஐல பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பெர்மிஷன்லாம் கிடைச்சி நம்ம பண்ணணும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா ஐடியா கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா தேங்க்ஸ். காப்பிரைட் உங்களுக்கு இல்லைங்க சார், அந்த அளவுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இப்போ ரீசெண்ட் டேஸாக தமிழ் சினிமாவில் இந்த வன்முறை கலாச்சாரம் அதிகமாயிட்டு வருது. அப்போ ஏன் வந்து ரசிகர்களையோ இல்லை சமுதாயத்திலையோ இந்த மாதிரி ஒரு இதில் சினிமா இத்தகைய பங்கு வகிக்கணுமான்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. ரீசெண்டாக ராயன் படம் வந்ததுக்கப்புறம் இந்த பப்ளிக் பைட்லலாம் பதில்களோ கேள்விகளோ மக்கள் தரப்பு அப்படியான விமர்சனங்களை இந்த படம் சந்திக்குமான்ற ஒரு கேள்வி அந்த அளவுக்கு ஏதாவது இருக்கா? இந்த பாயிண்ட் வச்சதுனால 200% சந்திக்காது. என்னன்னா ரொம்ப ஜென்யூனான ஆக்ஷன் சீக்வன்ஸாக நான் எடுத்திருக்கேன். அது வந்து கான்ஷியஸாக எனக்கு வந்து வன்முறை ரத்தத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தில் நான் நினச்சிருந்தா ஈஸியாக வன்முறையோ ரத்தத்தையோ ஈஸியாக வச்சிருக்கலாம். ஏன்னா பயங்கரமான அடிதடி படம் தான் இது. என்னோட ஸ்டைல் அது இல்லைன்னு நினைக்கிறேன். என்னோட டைப் அது இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா நடந்து போகிற ஒருத்தனை டமால் தலையை வெட்டி கழுத்துல ரத்தம் பீச்சு அடிக்கிறது அதெல்லாம் வந்து அன்னெசரி. அப்படி ஒருத்தன் கழுத்தை வெட்டணும்னா இவனோட கோபம் அந்த அளவுக்கு இருக்கணும். அவன் சாகிறதுக்கான காரணமும் அவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சும்மாலாம் கழுத்து சீவிர கதைக்கு தேவைப்படலை இல்லை. இப்போ கழுத்து சீவிர காட்சிகள் வந்து 2-3 படத்தில் நான் பார்த்தேன். அது தேவையில்லை. ஐ மீன் நம்ம கதைக்கு சொல்கிறேன். இல்லை என் கதைக்கு தேவைப்படுது. ஓகே கண்டிப்பாக தேவைப்படுது. அவ்வளோ தப்பு தான் அவன் பண்ணுறான். அவங்களே வந்து வேற சினிமாவில் இருந்தாங்கன்னா கிளைமாக்ஸில் ஹீரோ வந்து வில்லன் கழுத்தை வெட்டிடுவான் தான். அப்படிதான் நடந்திருக்கு இந்த படத்தில். ஆனால் நான் பண்ணல. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நீ ஏன் சாகணும்? கெட்டவன் சாகிறதுனால என்ன நடக்க போகுது? உங்ககிட்ட இருக்க கெட்டது தான் சாகணும். ஒரு விஷயத்த புதைக்கிறதுனால ஒன்றும் இல்லை. அங்கிருந்து ஒன்று முளைக்கணும். அப்போ தானே அது வேல்யூ. புதைச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சா? புதைச்சிருந்து வேற ஒன்று ஒரு உயிர் முளைச்சா தானே அது வந்து அடுத்த ஸ்டெப். ஸோ அதுதான் என்னோட படத்தோட கிளைமாக்ஸ். ஒரு கொல்ல வேண்டிய ஒரு ஆளை சாக வேண்டியவன் நீ இல்லைடா, உங்ககிட்ட இருக்க கெட்டது அப்படின்னு அவனை கொண்டுட்டு அவனை வந்து பியூர் ஆக்குறான். சூப்பர் சார். ஆக்சுவலி இதுதான் ப்ராப்பரான சொல்யூஷனும் கூட அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது இதில். ஸோ நிறைவாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ எல்லாரும் தேட்டருக்கு வந்து மழை பிடிக்காத மனிதனை ஏன் பார்க்கணும்? மக்களுக்கு என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த கேள்வி வாயிலாக? விஜய் மில்டனுக்கு வந்து அடுத்த படம் வரணும்னா நீங்கெல்லாம் வந்து பார்க்கணும். வேற என்ன? ஆக்சுவலி இப்படி ஒரு பதில் எதிர்பார்க்க அதாவது உண்மை. சும்மா நான் வந்து இந்த படம் நீங்க வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத படம், நீங்கெல்லாம் இதை பார்த்தா தான் வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போவீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இது இல்லைன்னா இந்த வருஷத்திலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நான் படம் ரிலீஸ் பண்ற தான் ஆகுது. 6 படமோ 8 படமோ ஒரே வாரத்துல. அப்புறம் அவங்க போய் நான் ஏன் மழை பிடிக்காம நீங்க பார்க்கணும்னா நான் நல்லா இருக்கணும்னா நீங்க பார்க்கணும், அவ்வளவுதான். இல்லை ஏன்னா நான் வச்சிருக்கிற மெசேஜ் உங்களுக்கு போய் சேர்ந்துடணும். மெசேஜ் வந்து நான் வந்து 2 hours ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த 2 hours அவன் வந்து ஒரு ரீல் பார்த்தான்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு 120 ரீல் பார்த்துருவான். நான் சொன்ன மெசேஜை விட அவனுக்கு 120 டிஃப்ரெண்ட் மெசேஜே போய் சேர்ந்துடும். ஸோ எந்த மெசேஜும் அவங்களுக்கு சொல்றதுக்காக நம்ம படம் எடுக்கல. ஆனால் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் கிடைக்கும். நீங்க வந்து பார்த்து பழகிய கதாபாத்திரங்கள், பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் வேற ஒரு கலர்ல, வேற ஒரு ப்ரெசன்டேஷன்ல, ஒரு பாசிட்டிவ் மூட்ல இந்த படத்துல பார்ப்பீங்க. வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பர் சார்.
இந்த மெசேஜ் மக்கள் கிட்ட கொடுத்துருவோம். அப்போ அந்த மெசேஜஸோட சேர்த்து இந்த எடிட் மெசேஜ் பண்ணிடுறீங்களா? இல்ல மெசேஜஸோட சேர்த்து இந்த மெசேஜ் சரி, கொடுத்துருவோம் okay. சார். Thank you, பல்வேறு thank you. கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.